வணக்கம் லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஐ லவ் தி பை எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் அவங்க எழுதின மீட்டிங் அட் நைட் அப்படிங்கிற போயம் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து இவங்களுக்காக டெடிகேட் பண்ண போயம். ஸோ இந்த போயம் வந்து இவங்க ஹஸ்பண்டுக்காக இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து ராபர்ட் ப்ரௌனிங்காக எழுதின போயம் தான் ஹவு டு ஐ லவ் தி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனில் போர்ச்சுகீஸ் போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. சானட் நம்பர் பார்த்திங்கன்னா 43. ஸோ 43 சானட் அப்படிங்கிறது இதோட நம்பர். ஸோ லெட் மீ கவுண்ட் த வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வழியில் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற கவுண்ட் தான் வந்து இந்த போயம். ஸோ வாங்க நம்ம போயம் டைரெக்டாக வந்து பார்த்துடலாம். How do I love thee? Let me count the ways. I love thee to the depth and breadth and height my soul can reach, when feeling out of sight for the ends of being an idle grace. I love thee to the level of every day's most quiet need by sun and by candlelight. I love thee freely as men strive for right. I love thee purely as they turn from price. I love thee with a passion put to use in my old griefs and with my childhood's faith. I love thee with a love I seem to lose with my lost saints. I love thee with the breath, smiles, tears of all my life. And if God chose, I shall but love thee better after death. ஸோ இதான் வந்து இந்த போயம். ரொம்பவே வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ் சொல்கிறது தான் வந்து இந்த போயம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தோடனே ஹவு டு ஐ லவ் தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். லெட் மீ கவுண்ட் த வேஸ். ஸோ இதான் வந்து இந்த போயமில் அவங்க த்ரூ அவுட் பேச போகிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் 2 லைன்லேயே வந்து நமக்கு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்னோட சோல் எந்த அளவுக்கு ஹைட் போகுமோ, எந்த அளவுக்கு டெப்த்து போகுமோ, எந்த அளவுக்கு வைடு போகுமோ என்னோட சோல். ஸோ எந்த அளவுக்கு என்னோட சோல் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபனைட்டாக வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்கிற கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபனைட்டான லவ் உனக்காக நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ லவ் தீ டு த லெவல் ஆஃப் எவ்ரி டேஸ் மோஸ்ட் குவைட் நீட் பை சன் அண்ட் கேண்டில் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டினரி எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எப்படி எல்லா கோர்ஸும் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன். அதுவும் வந்து டெய்லி ரொட்டீன் மாதிரியே எனக்கு வந்து இது எப்படி நம்ம பல்லு விளக்குறோம், ஒரு குளிக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், இது எல்லாமே பண்ணுற மாதிரி உன்னை லவ் பண்ணுறதும் எனக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு பேசிக்காக வந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன ரொட்டீன்ஸ் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி உன்னோட லவ் இருந்தால் மட்டும்தான் என்னால் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை சன் அண்ட் கேண்டில் லைட் அப்படிங்கும்போது பை டே அண்ட் நைட். ஸோ த்ரூ அவுட் ஆல் த டைம் ஆஃப் த இயர். ஸோ டேயாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் எவ்ரி டே எப்படி நமக்கு என்ன ரொட்டீன் நம்ம பண்ணுவோமோ அது கூட சேர்ந்தே வந்து அந்த ரொட்டீனோட ஒன்று தான் உங்களையும் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நிறைய கம்பேரிசன் போயிடுறாங்க. ஐ லவ் தி ஃப்ரீலி ஆஸ் மென் ஸ்ட்ரைவ் ஃபார் ரைட். மென் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஜஸ்டிஸாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு பியூரான தாட் மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் தி பியூர்லி ஆஸ் தே டேர்ன் ஃப்ரம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து மென் வந்து ஹம்பிளாகவே இருக்கிறாங்க. அது மாதிரி நான் பியூரான ஒரு மனசாக நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு இன்னும் வந்து விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ லவ் தி வித் த பேஷன் புட் டு யூஸ் இன் மை ஓல்டு கிரீவ்ஸ்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட க்ரீஃப் எல்லாம் வந்து மறந்து அவங்க இன்னுமே வந்து பேஷனேட்டாக வந்து அவங்களோட ஹஸ்பண்டை லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. வித் மை சைல்ட்ஹுட்ஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ், ஒரு சைல்ட்ஹுட் வச்சிருக்க அந்த லவ், சைல்டிஷ் லவ் கிடையாது, ஒரு சைல்ட்ஹுட்டில் வர்ற அந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ், எதுவுமே வந்து எதிர்பார்க்காத ஒரு லவ் மாதிரி நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட போயட் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஓல்டன் டேஸ், அவங்களோட பாஸ்ட்டை பற்றி வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஐ லவ் தி வித் அ லவ் ஐ சீம் டு லூஸ் வித் மை லாஸ்ட் செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து அமையலை. அவங்க வந்து விரும்பின மக்கள் எல்லாம் அவங்கள விட்டு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவரை வந்து விரும்புகிறாங்க. அவங்க அந்த யார் மேலெல்லாம் இவங்க லவ் வச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே வச்சிருந்த அத்தனை லவ்வையும் வந்து இப்போ நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் மேலே காமிக்கிறாங்க போயிட்டு. ஸோ ஐ லவ் தி, ஃபைனலாக சொல்கிறாங்க, ஐ லவ் தி வித் பிரெத், ஸ்மைல்ஸ் அண்ட் டியர்ஸ் ஆஃப் ஆல் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வார்த்தைகள் வேணும்? என்னோட பிரெத் உனக்கு தான், என்னோட ஸ்மைல்ஸ் உனக்கு தான், என்னோட டியர்ஸ் உனக்கு தான், ஸோ எல்லாமாவும் வந்து உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஃபைனலாக அவங்க ஆஃப்டர் லைஃப்லேயும் வந்து இவரையே தான் வந்து லவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பதிய வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் இஃப் காட் சோஸ் I shall but love thee better after death. ஸோ இறந்த பிறகும் இல்லை அடுத்த ஜென்மம் ஆனாலும் இறந்த பிறகும் வந்து நான் உங்களையே தான் வந்து விரும்பிகிட்ருப்பேன். காட் சூஸ் பண்ணால் அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் உங்களையே வந்து நான் விரும்பிகிட்ருப்பேன், இதை விட அதிகமாக வந்து விரும்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லவ்வை வந்து இவங்க சின்ன கொஞ்சம் லைன்ஸில் ஒரு சானட்டில் வந்து அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் வந்து லெட்டர்லேயே ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா லவ் போயம்ஸ் வந்து இருக்குது. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அவங்களோட ஃபாதர் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை இந்த ப்ரொப்போசலை. ரொம்ப நாளாக வந்து இவங்க இப்படியே லெட்டர்லேயே தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தான் வந்து இவங்க போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போவும் கூட எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட ஃபாதர் வந்து இவங்களை வந்து டிஸ்இன்ஹெரிட் பண்ணிடுறாரு. இந்த கலெக்ஷனுக்கு எதுக்கு சோனட்ஸ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அப்படி பேர் வச்சுருக்காங்க. ஏதோ போர்ச்சுகீஸ் போயம்லேருந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்காக. ஆனால் இது அவங்களோட ஆக்சுவல் ஐடியாஸ் தான். அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் 55லே வந்து நம்ம எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த லவ் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த லவ்வையும் அன்எண்டிங் பேஷனையும் அந்த இன்ஃபினைட் லவ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்த போயமில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த போயமோட தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் லவ் தீம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி என்னெல்லாம் தீம்ஸ் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ், டெப்த் ஆஃப் இமோஷன், எட்டர்னல் லவ், ஸோ இன்ஃபினைட் லவ்னு சொல்லியிருக்காங்க, அதான் எட்டர்னல் லவ். ஸ்பிரிச்சுவல் அண்ட் சேக்ரெட் லவ், பியூர் லவ், ஏன்னா ஒரு சைல்டு வந்து எப்படி ஒரு ஃபெய்த் வச்சுருக்கோ அந்த மாதிரி லவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் அண்ட் சேக்ரெட் லவ். அண்ட் ஷீ இஸ் அட்டெம்ப்டிங் டு குவான்டிஃபை லவ், ஸோ குவான்டிஃபையிங் லவ், எவ்ரிடே டிவோஷன், ஸோ ஐடியலிஸ்டிக் லவ். இதெல்லாம் வந்து நம்ம லவ்வோட டைப்ஸ் மாதிரி இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் வந்து தீம்ஸ்.